யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? போய் பார்த்தா தானே தெரியும். என்ன? சரி வா போய் பாப்போம். மருமகளே, மாமா வாங்க. மா இந்தாம்மா இத புடி. என்ன மாமா? என்ன மாமா புதுசா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்க? உனக்கு இல்லம்மா, தனாவுக்கு பிறந்த நாளுக்காக எடுத்தது. தனாவுக்காக வாங்குனீங்களா? ஐயோ, நான் வாங்கலம்மா, ரகுராம் மச்சான் வாங்கியிருக்காரு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, வாங்கி பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்காரு. ஆனா எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த பத்மா இருக்காளே, இத தெரிஞ்சுக்கிட்டு இதை எடுத்து கொளுத்தி போட பார்த்தா. நான் விடுவனா? நான் நைஸா அவளுக்கு தெரியாம இதை எடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க மாமா. சரிம்மா, இத கொண்டு போய் தனா கிட்ட கொடுத்துரு. அப்பதான் அவ மனசு சந்தோஷப்படும். இல்ல மாமா, இதை எப்படியாவது பெரியப்பா கையாலேயே கொடுக்க வைக்கணும். அது எப்படிமா முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இவருக்கு என்னாச்சுன்னு இதே வேலையா போச்சு. மச்சான், என்ன மச்சான், ஏன் இப்படி அலறீங்க? நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு சூழ்நிலைய கடவுள் எனக்கு கொடுக்கிறாரு. என்ன சொல்றீங்க மச்சான்? என்னாச்சு? என் பொண்ணு கோவிலுக்கு வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா. அப்படிங்களா மச்சான்? நீங்க தனவை பாத்தீங்களா? அவ முகத்தை பார்க்கல. ஆனா அவ என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்போ அவ கண்ணீர் என் கால்ல விழுந்தது. பிறந்த நாள் அதுவுமா, என் பொண்ணு என் பக்கத்துல இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுவான். இப்போ எனக்கு அவ கூட இருக்கணும்னு தோணுது. ஆனா அது முடியாம போச்சுப்பா. அவளுக்காக எவ்வளவோ செய்யணும், அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு என் மனசு துடிக்குது. ஆனா அவ கூட்டத்தோட கூட்டமா வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறா. அந்த நேரத்துல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்பவே எனக்கு என் பொண்ணு புடிச்சுக்கிட்டு அழணும்னு தோணுச்சு. மச்சான், நீங்க ஆளாதீங்க மச்சான். தனா மேல நீங்க இவ்வளவு பாசமா இருக்கீங்களே மச்சான். இப்ப கூட ஒண்ணு இல்ல மச்சான், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். தனாவும் கதிரும் நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துருவாங்க மச்சான். பழைய மாதிரி நம்ம எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம் மச்சான். வேண்டாம். ஏன் மச்சான் இப்படி சொல்றீங்க? நான் வேண்டாம், அவ புருஷன் மட்டும் போதும்னு இந்த வீட்டை விட்டு போனால அது அப்படியே இருக்கட்டும். இந்த அப்பா என்னைக்கு முக்கியம்னு அவளுக்கு தோணுதோ, நான் சொன்ன மாதிரி அந்த கதிர் நல்லவன் இல்லைன்னு என்னைக்கு அவ உணர்றாளோ
அன்னைக்கு அவ இந்த வீட்டுக்கு வரட்டும். மச்சான், தனாவை பிரிச்சு நீங்களும் தானே மச்சான் கஷ்டப்படுறீங்க. அது அவளுக்கு புரியலையே. என்னைக்கு இந்த அப்பாவோட பாசம் முக்கியம்னு அவ நினைக்கிறாளோ அப்பாவோ வரட்டும். நானா, ஆ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்ன முக்கியமான வேலை? போயிட்டு வந்து சொல்றேனே. என் பர்த்டே அன்னைக்கு என் கூடவே இருப்பேன்னு சொன்ன, இப்ப எங்க போற? எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை. போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன். சரியா? போயிட்டு உடனே வந்துருவேன். சரி. சரி, வரேன். ஹாப்பி பர்த்டே தானா? ஏய், யாரு கேட்டுடா நீ வீட்டுக்குள்ள வந்த? மரியாதையா வெளியே போயிடு. என்னதானா, நம்ம லவ் பண்ணும்போது உன் பர்த்டேக்கு என்ன பண்ணுவ? என்ன கிஃப்ட் கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ உன் பர்த்டேவை நான் ஞாபகம் வச்சு உனக்காக கேக் எல்லாம் வாங்கிட்டு